வில்வம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தலைப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கந்தசஷ்டி விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கந்தசஷ்டி விரதம் அப்படின்னா என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, அதனுடைய விரத முறைகள் எப்படி, எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறத அந்த விரதம் இருக்கும்பொழுது நம்ம என்னென்ன கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு தகவலை உங்கள் எல்லாருக்கும் சொல்லணுன்ற ஒரு விருப்பத்தினால இந்த காணொளியை உங்கள் எல்லாருக்கும் நான் பதிவிடுறேங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரியான தகவல்களை நான் சேகரிச்சுக்கிட்டு தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். ஒரு சில குறைகள் இருப்பின் அதை என்னுடைய கமெண்ட்டில் சுட்டி காட்டுங்க, நான் அதை திருத்திக்கிறேன். இப்போ நம்ம எப்போ கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குது, எத்தனை நாள் நம்ம அதை கடைப்பிடிக்கணும், எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நாள், நேரம், விரத முறைகள் எல்லாத்தையும் பற்றி நான் சொல்கிறேன். கவனமாக கேட்டு அதேபடி நீங்களும் இந்த கந்தசஷ்டி விரதத்தை முறையாக கடைப்பிடித்து முருகனுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் எல்லாரும் பெறணும்னு நானும் அந்த முருகனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. 2025 ஆண்டான இந்த வருஷம் கந்தசஷ்டி விரதமானது 22/10/2025 அன்றையிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. அந்த 22/10/2025 பிரதமை, அது அதாவது 21ஆம் தேதியிலேருந்தே நமக்கு அந்த பிரதம மாலையில் 5:49 ஆரம்பித்து மறுநாள் 22ஆம் தேதி மாலை 7:40 வரைக்கும் நமக்கு பிரதம இருக்குங்க. ஸோ நம்ம கந்தசஷ்டி விரதம்னு பார்த்திங்கன்னா நம்ம 22ஆம் தேதி காலையிலேருந்தே நம்ம கந்தசஷ்டி விரதத்தை நம்ம தொடங்கிடலாங்க. அப்புறம் இந்த விரதம் நம்ம எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கணும்னு பார்த்திங்கன்னா 22/10/2025 ஆரம்பித்து 28/10/2025 நம்ம விரதத்தை முடிக்க வேண்டிய கணக்கு இருக்குங்க. இந்த கந்தசஷ்டி விரதத்தைங்க நீங்கள் மொத்தம் 7 நாள் இருக்கணும். என்னம்மா எல்லாரும் 6 நாள் தான் இருப்பாங்க, அதுவும் சூரசம்ஹாரத்தோடு முடிச்சிருவாங்க, நீங்கள் என்ன 7 நாள் இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு உங்கள் எல்லாருக்கும் வரும். பொதுவாக முருகன் 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் பண்ணிவிட்டு 7ஆம் நாள் வள்ளி தெய்வானை அவர் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம்தான், அந்த திருமணம் பண்ணி அவருடைய மனசும் எண்ணமும் சிந்தனையும் மகிழ்ந்து அப்படியே குளிர்ந்து இருக்கிற நேரத்தில் தான் நாம் முறையாக விரதத்தை முடித்து நம்முடைய கோரிக்கைகள், நம்மளுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எல்லாத்தையும் அவனுடைய பாத அடிகளில் நம்ம சமர்ப்பிக்கும் பொழுது நம்ம எண்ணிய எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. வள்ளல் திருமுருக வாரியார், வள்ளல் கிருபானந்த வாரியார் அவர்கள் சொன்னபடி 7 நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ வர வர எல்லாரும் அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நாமளும் அதே மாதிரியே அந்த 7 நாள் கந்தசஷ்டி விரதத்தை நம்ம அனுஷ்டித்து சூரசம்ஹாரத்தை முடிச்சுட்டு அதுக்கு மறுநாள் திருமணத்தோடு தான் நம்ம இந்த விரதத்தை நல்லபடியாக முடிக்கணுங்க. இந்த மகா கந்தசஷ்டி விரதங்கிறது, அதாவது ஐப்பசி மாத அந்த பிரதமையில் நமக்கு தொடங்கி அதுலேருந்து 7 நாள் முடியும். அந்த 6ஆவது நாள் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு மறுநாள் திருமணத்தோட இந்த கந்தசஷ்டி விரதமானது நிறைவடையும். அதுவும் அந்த சஷ்டி திதி வருது பாருங்கள், அந்த திதியோடு தான் நமக்கு அந்த கந்தசஷ்டி விரதமானது முடியும். அதான் 6ஆம் நாள் சூரசம்ஹாரம், மறுநாள் 7ஆவது நாள் நமக்கு திருமண வைபோகம், திருக்கல்யாண வைபோகம். அந்த வைபோகத்தோடு தான் நம்முடைய 7 நாள் கந்தசஷ்டி விரதமானது நிறைவடைகிறது. இந்த மாதிரி தான் நீங்கள் கந்தசஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து விரதத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணணுங்க. நீங்கள்
இப்போ இந்த கந்தசஷ்டி விரதம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த விரதத்தோட பலன் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம அடுத்தது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பொதுவாகவே சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு பொதுவான பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம், பொருள், தெய்வ பலம், சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வளரும். இதுதான் வந்து உண்மையான பொருள், அர்த்தம். ஸோ ஒவ்வொரு சஷ்டி அப்பையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாதிரி இந்த சஷ்டி விரதம் இருந்து முறையாக கடைபிடித்து முருகனை இறுக பற்றி, அப்பா உன்னை போல் எனக்கு ஒரு அழகான அறிவுள்ள நல்ல ஆயுசுள்ள ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எனக்கு வந்து குழந்தையாக பிறக்கணும், நீ தாப்பா எனக்கு அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனம் உருக, எண்ணம் உருக, சிந்தனை உருக, கண்ணுலேருந்து அப்படியே தர தரையாக கண்ணீர் கொட்டணுங்க. அந்த மாதிரி முருகனை வேண்டிக்கிட்டு இந்த 7 நாளும் நீங்கள் சஷ்டியில் விரதம் இருந்து நீங்கள் முருகனை வழிபட கண்டிப்பாங்க உங்களுக்கு நிச்சயம் உங்கள் கையில் ஒரு குழந்தை கிடைக்கும். இது வந்து 100% உண்மை. முருகன் மீது சத்தியம். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க. அடுத்தது இன்னொன்று, இந்த சஷ்டி விரதம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாருக்கும் காலங்காலமாக சொல்லிட்டு வர்றது என்னென்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு எல்லாரும் சொல்கிற ஒன்று தான். அது உண்மையும் கூட. அது வந்து விரதத்தில் ரொம்ப உயர்ந்ததும் கூட. ஆனால் நம்ம இந்த குழந்தை பாக்கியத்தோட நம்ம வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கிடைக்கணும், வீட்டில் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆயுசு ஆரோக்கியத்தோடு நல்லா வாழணும் அப்படின்னெல்லாமும் அதுக்கும் ஒன்றுக்கும் வீடு வேணுமா, குழந்தை வேணுமா, சொந்த வீடு அமையணுமா, வேலை கிடைக்கணுமா, திருமணம் நல்லபடியாக முடியணுமான்னு எந்த நோக்கத்துக்காக, எந்த பிரார்த்தனைக்காக, எந்த ஒரு வேண்டுதலுக்காக நம்ம இந்த சஷ்டியில் முருகனை நினச்சி 7 நாள் விரதம் இருக்கோமோ, கண்டிப்பாக அந்த நம்முடைய கோரிக்கையும் நம்முடைய வேண்டுதலும் நம்மளுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக முருக கடவுள் வந்து நமக்கு அருள் புரிந்து அதை உண்மையாக நமக்கு நடத்தி கொடுப்பாருங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. ஒவ்வொரு பிரதி மாதமும் வரக்கூடிய அந்த சஷ்டி திதியில் நம்ம விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சால சிறந்தது. அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியாது, இல்லை நம்ம தவற விடுறோம், நம்முடைய எவ்வளோ குடும்ப சூழ்நிலைகள், உடல்நிலை பாதிப்பு என்ன வேணாலும் இருக்கலாம், நம்மளால் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு தட்டி போகுது, தவறி போகுதுங்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த கந்தசஷ்டி மகா கந்தசஷ்டி விரதத்தை இந்த 7 நாளும் வருடத்தில் ஒரு முறையாவது நம்ம வந்து கடைபிடித்து இந்த விரதத்தை மேற்கொண்டா அவ்வளோ பெரிய புண்ணியம். எப்படி சொல்கிறது, எனக்கு இது சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விரதமாக நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நமக்கு இதை சொல்லி கொடுத்து அதை கடைபிடிக்க சொல்லி நமக்கு எல்லாம் அறிவுறுத்தி சென்றிருக்காங்க. இந்த விரதத்தை வந்து 48 நாள் இருக்கணும், 21 நாள் இருக்கணும், 14 நாள் இருக்கணும் அப்படின்னு நிறைய விதிமுறைகள்லாம் சொல்கிறாங்களேம்மா. 7 நாள் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் உங்கள் எல்லாருக்கும் வரும். கண்டிப்பாங்க இந்த 7 நாள் விரதத்தை நீங்கள் முறையாக கடைபிடித்து அந்த விதிமுறைகள் படி எல்லாம் நீங்கள் விரதம் இருந்தாலே தாராளமாக போதுங்க. எதையும் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், மனசை போட்டு அலக்கழிக்க வேண்டாம். இந்த 7 நாள் விரதத்தை நீங்கள் ஒழுங்காக கடைபிடித்து மகா கந்தசஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எண்ணியபடி நிச்சயமாக நிறைவேறுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. அப்புறம் இந்த விரதத்தின் போதுங்க நம்மளால் என்ன முடியும், நமக்கு என்ன சாத்தியப்படும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் மனசில் வந்து
உறுதி எடுத்துக்கோங்க. எதை நடைமுறைப்படுத்த முடியும் நம்மளால் அப்படிங்கிறதையும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. அவன் 48 நாள் இருக்கானே, இவன் 21 நாள் இருக்கானே, இவன் ஒரு மண்டலம் இருக்கானே, நம்மளும் அது மாதிரி இருப்போம். இல்லை இருக்க முடியலனாலும் ஐயோ நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு மனசும் எண்ணமும் புலம்புறதை தயவு செஞ்சு விடுங்க. என்ன முடியுமோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. தயவு செஞ்சு உங்களால் இந்த விரதத்தில் என்ன கடைப்பிடிக்க முடியுமோ அதை கடைப்பிடிங்க. அது உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம், உங்கள் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாங்க. உங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பத்தில் அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகளையும் நீங்கள் மனதில் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். என்றைக்குமே கடவுள் வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஐயோ இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமாங்கிற ஒரு மனசை அலப்பாய வச்சுக்கிட்டெல்லாம் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அதில் எந்த வித புண்ணியமும் கிடைக்காதுங்க. துன்பங்கிறது நம்ம மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி ஓயாது, கடல் இருக்கிற வரைக்கும் அலை ஓயாதுங்கிற மாதிரி துன்பங்கிறது மனுஷனாக படைத்த நமக்கு என்றைக்கும் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த துன்பம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டு விரதம் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தாங்க முதல்ல முடிவு செய்யணும். நீங்கள் உங்களால் எது முடியுமோ முடிஞ்சதை செய்யுங்க. அதுக்கான பலன் நிச்சயம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதை நீங்கள் முருகன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடையும் ஆழ்ந்த பக்தியோடையும் அன்போடையும் பாசத்தோடையும் அப்படியே மனம் உருகி எண்ணம் உருகி நீங்கள் அந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக அதனோட பலனை கைமேல பலனாக உடனே முருகன் அள்ளி தருவான்றதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. இந்த விரதத்தை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அதாவது ஒரு வேளை சாப்பிட்டு 2 வேளை சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது அது ஒரு முறை. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை உணவு அருந்தாமல் விரதம் இருக்கிறது ஒரு முறை. 3 வேளையும் சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கிறது ஒரு முறை. இதில் எந்த முறையை உங்களால் கடைப்பிடிக்க முடியும், உங்களால் அதை 7 நாளும் தொடர்ந்து விடாமல் செய்ய முடியும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தாங்க அதை உறுதிப்படுத்திக்கணும். சாப்பிடாமல் ஐயோ பசிக்குதே நேரம் சாப்பிட்ருக்கலாமே, நேரம் அதை சாப்பிட்லாமா, இதை சாப்பிட்லாமா, அதை பண்ணலாமான்னு அந்த மாதிரி எண்ணமே மனசில் வந்தால் அது நீங்கள் விரதம் இருக்கிறதுல அர்த்தமே கிடையாதுங்க. அதனால் எப்படி நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மனசில் கருத்தில் அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு நான் சொன்ன இந்த 3 முறையில் எந்த முறை உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு விரதம் இருங்கங்க. நம்ம விரதமாக இருக்கிற நேரத்தில் நம்ம டீ காபி குடிக்கலாமா, டிஃபன் சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமா, இதை சாப்பிட்லாமா நல்லா கேட்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. விரதம் எதுக்காக இருக்கீங்க? நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் முழுதும் இந்த 7 நாளும் முருகனுடைய நாமத்தையும் அவனுடைய பாராயணங்களையும் அவங்களுடைய பாடல்களையும் மகா மந்திரங்களையும் சொல்கிறதுலே தான் நம்மளுடைய கவனமும் எண்ணமும் சிந்தனையும் இருக்கணுமே தவிர இந்த சாப்பாட்டை பற்றியெல்லாம் ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன்லாம் நீங்கள் வச்சுக்கவே கூடாதுங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அதுக்கு தான் நான் முதல்லே சொன்னேன், உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உறுதிப்படுத்திக்கிட்டு எப்படி விரதம் இருக்கணுன்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு விரதம் இருங்க. சில பேர் இளநீ மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. அதாவது காலையில் மத்தியானம் நைட்டு அந்த மாதிரி இளநீ மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. சில பேர் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. சில பேர் சமைத்த பொருளில் முருகனுக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணும்பொழுது பருப்பு சாதம் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. தினமும் அந்த 7 நாளும் அந்த சுவாமிக்கு படைச்ச அந்த நைவேத்தியத்தையே நீங்கள் உணவாக நீங்கள் உட்கொள்ளலாம். அப்புறம் சில பேர் உப்பு சேர்க்காமல் பால் சாதம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உப்பு சேர்க்காமல் தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. அப்புறம் காய்கறிகளில் சமைத்த உணவுகளில் நீங்கள் காய்கறிகளாக கூட நீங்கள் உணவு எடுத்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் தாண்டி 7 நாளும் நான் அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நான் அப்படி விரதம் இருப்பேன் அப்படின்னு இருக்கிற நீங்கள் தயவு செஞ்சு அந்த 7 நாளும் தண்ணி மட்டும்
தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருங்க. தண்ணி குடிக்காமல் மட்டும் நீங்கள் விட்டீங்கன்னா உண்மையிலே கண்டிப்பாக உடம்பில் டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு ஒரு மயக்கம், உடம்பு ரொம்ப முடியாமல் போகிறது, கொண்டு ஆஸ்பத்திரியில் போய் சேர்றதுன்னு இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது தேவையில்லாத மனசு சங்கடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்காதீங்க. முருகன் உங்களை இப்படி கொலைப்பட்டு இருந்து கந்த சஷ்டி விரதம் இருன்னு ஒரு நாளும் சொல்லலை. உடலினை வருத்தி மூச்சினை அடக்கும் தவத்தால் பலனில்லைன்னு அதுமாரி உயிர்களை வருத்தி ஹோமங்கள் நடத்தி யாகங்கள் தேவையில்லைன்னே சொல்லுவாங்க எல்லாம். அதனால் விரதத்தில் என்னென்ன நீங்கள் கடைபிடிக்க முடியுங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உறுதிப்படுத்திக்கிட்டு விரதத்தை மேற்கொள்ளுங்கங்க. அப்புறம் சில பேர் மிளகு, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மிளகு, அதுமாரி 7 நாளைக்கு முதல் நாள் ஒரு மிளகு, 2ஆவது நாள் ஒரு மிளகு, 3ஆவது நாள் ஒரு மிளகுன்னு மிளகு விரதமும் இருப்பாங்க. அதுவும் அவங்கவுங்களுடைய மனத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பொறுத்தது தாங்க அதுவும். அப்புறம் நிறைய பேருக்கு காப்பு கட்டிக்கிட்டு தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படும். மாலை போட்டுக்கிட்டு நீங்கள் மாலை போட்டு தான் விரதம் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. காப்பு கட்டிக்கிட்டு விரதம் இருந்தாலே போதும். அப்புறம் விரதம் இருக்கும்பொழுது பகலில் தூங்கலாமா அப்படின்னெல்லாம் ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். தூங்கவே கூடாதுங்க. எதுக்கு தூங்குறீங்க? அப்போ என்ன, சில பேர் நல்லா நான் விரதம்னு சொல்லிட்டு நல்லா இழுத்து பொத்திட்டு பகலில் தூங்குவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்படியே நீங்கள் தூங்கணும்னு இருந்தால் கூட வயதானவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க தான் அதுவும் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கலாம். தூங்கக்கூடாது. நீங்கள் ஒரு உடல் அசதிக்காக அவங்க படுத்து எந்திரிக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது எல்லாருக்கும் சொன்னீங்களேம்மா, பெண்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்லலையே. இப்போ எங்களுக்கெல்லாம் மாதவிடாய் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த சமயத்தில் கோவிலுக்கு போகாதீங்க, உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு போகாதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலையே ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் தாராளமாக முருகனுடைய எல்லா பாராயணங்களையும், வேல்மாறல் படிக்கிறது, கந்த சஷ்டி படிக்கிறதுன்னு எது வேணாலும் நீங்கள் செய்யலாங்க தாராளமாக. அதனால் இப்போ உங்களுக்கு இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா வழிமுறைகளையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதில் எது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், உங்களால் எது முடியும் அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 100 தடவை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக முருகன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆழ்ந்த பக்தியும் வச்சு இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே முருகனுடைய அருளால் நிறைவேறணும் அப்படின்னு நான் மனமாற முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு, இதை போல் என்ன அருமையான ஆன்மீக தகவல்களை அடுத்தடுத்து என்னோடய சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்துடும். முருகனுடைய அருளால் இந்த வருஷம் யார் கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் எண்ணிய எண்ணங்கள் எண்ணியபடி நிறைவேற மனப்பூர்வமாக நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.